இன்னைக்கு 6:30 மணிக்கு தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்துட்டு நைட்டு தூங்கும்போதே காலையில ரொம்பவே சீக்கிரம் எந்திரிச்சிரணும். ஏன்னா எந்திரிச்சு 6 டூ 7:30 வந்துட்டு சுக்கிரன் ஓரையில நம்ம பூஜை செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு தூங்குனேன். ஆனா காலையில எல்லா வேலையுமே நிலவாசல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அப்புறம் பூஜை சாமான்லாம் வந்துட்டு குங்குமம், மஞ்சள் வச்சுட்டு, அப்புறம் பூஜை ரூம வந்துட்டு கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணிட்டு, நானு பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது மணி வந்துட்டு 8:30 மணி ஆயிருச்சு. ஒருத்தர் ஒரு மாரி சொல்றாங்க. எப்படின்னா வந்துட்டு 5 விளக்கு ஏத்துங்க, 7 விளக்கு ஏத்துங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம வீட்ல வந்துட்டு 1 விளக்கு ஏத்துனாலும் மனசார நம்ம கும்புற தெய்வத்த மனசார நெனச்சு, விளக்கேத்தி நம்ம கைய குப்பி நம்ம நல்லா சாமிய பிரார்த்தனை பண்ணாலே, சாமி வந்துட்டு எல்லா வரமும் குடுப்பாரு. இத்தன விளக்கு ஏத்துனா, அத்தன விளக்கு ஏத்துனா தான் வரம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இந்த மாரி சொல்லி சேவிச்சு வழிபட்டோம்னா ரொம்பவே சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.